அனைவருக்கும் வணக்கம். டாலிவுட்ஸ் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நிறைய பதிவுகள் நான் தொடர்ந்து பேசிட்டு இருந்தேன். கடந்த ஒரு பதிவுல ரிசர்ச் பத்தி நான் பேசியிருந்தேன். எப்படி ரிசர்ச்ல எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது நீங்க ரிசர்ச்சே பண்ணலனாலும் கூட பணத்தை கொடுத்து ரிசர்ச் வாங்கலாம்ன்றத ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய தகவல்கள் நான் சொல்லியிருக்கேன். எஜுகேஷன் ஸ்கேம் பத்தின ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதை பத்தி நான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கேன். இப்படி பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா சமீப காலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது பொறியியல் கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்களா, அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களா இருந்தா இந்த வீடியோ கவனிச்சு கேளுங்க, பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க தகவல்களை அப்படின்றத நான் இங்க சொல்ல விரும்புறேன். இப்போ நியூஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பிரைவேட்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த ஒரு இயக்கத்தை வச்சு அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இன்ஸ்பெக்ஷன்ல போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் மூலமாக நிறைய கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்து செக் பண்றப்போ என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஆசிரியர் 10-11 கல்லூரிக்கும் மேற்பட்ட கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா அவங்க பணிபுரியுறாங்க அப்படின்ற ஒரு பொய்யான கணக்கை அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. இதுல என்ன நம்மளுக்கு இத பத்தி ஃபியூச்சர்ல இந்த பசங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்றது பெற்றோர்கள் யோசிக்கணும். ஏன்னா ஒரு தரை குறைவான ஒரு ஆசிரியர் ஒரு பொசிஷன்ல உட்காந்துட்டு பாடத்தை சொல்லி கொடுக்கறாங்க. இன்எலிஜிபிளா இருக்கக்கூடிய நபர்கள் கல்லூரிகள்ல பணியாற்றி கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் சொல்றாங்க. அதே போலவே இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஃபேக்கல்டிஸ் நிறைய பேரை பாத்தீங்கன்னா பல கல்லூரிகள்ல அவங்களுடைய டேட்டாவை கொடுத்திருக்கிறாங்க. அந்த டேட்டாவை கொடுத்துட்டு அவங்க அந்த இன்ஸ்பெக்ஷன் நேரத்துல மட்டும்தான் போய் அங்க கலந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அந்த கலந்துட்டு இருக்கும் போது ஒரு படத்துல நம்ம பார்த்திருப்போம், ஒரு வடிவேல் காமெடி இருக்கும். என்னதான் மாறு வேஷத்துல வந்தாலும் மண்டையில இருக்கிற கொண்டைய நீ மாத்தலையடா அப்படின்ற மாதிரி அந்த காமெடி மாதிரி தான். ஆனா இது உண்மையாக ஒரு அச்சுறுத்தும் ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்னு கருதப்படுகிறது. ஏன்னா இந்த நபர்கள் பாத்தீங்கன்னா படிப்பு அவங்களோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய இடங்களுடைய லொகேஷன் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. பழைய எக்ஸ்பீரியன்சஸ்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள் பேரை எல்லாம் மாத்திருக்காங்க. நேம கூட சில இடங்கள்ல மாத்திருக்காங்க. புகைப்படங்களை மாத்திருக்காங்க. ஆனா அவங்க சிக்கினது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்ல அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம். ஏன்னா டேட் ஆஃப் பர்த்தை அவங்களால மாத்த முடியல. அதன் வழியாக பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் அந்த டேட் ஆஃப் பர்த்ல இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை கல்லூரிகள்ல இருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ணி மேப் பண்ணி அந்த டேட்டா எடுத்து பார்க்கும்போது நிறைய பேர் 5-6க்கு மேற்பட்ட கல்லூரிகள்ல சில இடங்கள்ல 11 கல்லூரிகள்ல ஒரே நபர் பணியாற்றி கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் எல்லாம் வந்திருக்குன்றத அந்த இயக்கம் பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சொல்லியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா இதை பத்தின ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நான் ஒரு சின்ன அடிஷனலான ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல என்ன ஆகும், இன்வெஸ்டிகேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி கொண்டு வருவாங்க. அந்த கவர்மெண்ட் ஏஜென்சி பாத்தீங்கன்னா அது யூஜிசியா இருக்கலாம், ஏஐசிடியும் ஆயிருக்கலாம். அதனால நான் இந்த யூஜிசி ஏஐசிடி நபர்களுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஹிந்தில பேசணும்னு ஆசைப்படுறேன். நமस्कार दोस्तों, नमस्कार, आप लोगों को स्वागत है. मैं इस वीडियो में खास करके यूजीसी और एआईसीटी के बारे में बोल रहा हूं. यूजीसी और एआईसीटी में जो भी काम करने वाले हैं, जो भी आके इंस्पेक्शन में ज्वाइन करके एनबीए हो सके या फिर नैक हो सके, जो भी आप एक्रेडिटेशन दे रहे हैं, आप जरा ध्यान से देखिएगा, क्योंकि बहुत सारे जो कॉलेजेस जो है वहां पे इंफ्रास्ट्रक्चर का बहुत बड़ा अभाव है. वो लोग फेक डॉक्यूमेंट्स क्रिएट कर रहे हैं, फेक इंफॉर्मेशन जनरेट करके वो लोग एक्रेडिटेशन को अप्लाई कर रहे हैं. 1 से 2 बार जांच करके देख लीजिएगा, क्योंकि कहीं बार ये होता है कि जब भी एक इंस्पेक्शन के समय या दिन का आप तय किए होंगे तो उससे 1 हफ्ते या 1.5 हफ्ते या फिर 1 महीने पहले ही सब कुछ प्रिपरेशन करके फेक डॉक्यूमेंट्स रेडी करके रखे होते हैं. आप लोग आते हैं, आप लोग सब वेरीफाई करते हैं, उसके बाद आप तो एक्रेडिटेशन दे चुके होते हैं, लेकिन इसका इम्पैक्ट प्रभाव किसके ऊपर पड़ता है? क्योंकि इसके प्रभाव जो है वो खास करके जो भी छात्र लोग हैं उनके ऊपर पड़ती है, और उन जो छात्रों के जो पेरेंट्स लोग होते हैं उनके ऊपर पड़ता है. क्योंकि जितना भी वो लोग अपने बच्चों को पढ़ाने के लिए अच्छे कॉलेजेस में उनको दाखिलात करने के लिए जाते हैं, तब ये सब डेटा उनको हाथ में आता है. तो बच्चे के जो पेरेंट्स जो होते हैं वो जाके इन कॉलेजेस में एनरोल कर लेते हैं. लेकिन प्रश्न ये है कि वो जो कॉलेज है जिसमें जो दिखाया गया डॉक्यूमेंट में जो भी इंफ्रास्ट्रक्चर है उसके हिसाब से वहां पे कोई भी फैसिलिटीज नहीं होता है. ये आप तय कीजिएगा. कहीं कभार आपका
बारे में भी थोड़ा सोचिएगा। कहीं का बार ये होता है कि आपका बच्चा भी फिर से कॉलेज में पढ़ना चाहता है, तो देख लीजिएगा कितना ये बुरा मामला होता है जिसमें आप ये तय करके जाते हो कि इंफ्रास्ट्रक्चर अच्छा है, टीचिंग फैसिलिटी अच्छा है, लैब सभी अच्छा है, लेकिन आपका बच्चा जब जाता है पढ़ने के लिए, आपका बेटी जब जाती है पढ़ने के लिए, तब ये महसूस होता है कि वहां पे कुछ भी नहीं है, सिर्फ जो भी दिखाया है वो एक वेबसाइट में डाला हुआ है, एक ब्राउचर में दिया गया है, लेकिन वो भी जो यूटिलाइजेशन जो होता है, फुल एफिशिएंट यूटिलाइजेशन ऑफ द फैसिलिटीज जो है वो नहीं हो रहा है। तब आपका बेटे को या बेटी को कैसा लगेगा, ये जरा सोचिएगा। जब भी आप इंस्पेक्शन जाते हो ये जरा सोचिएगा और उसके हिसाब से एक डिसीजन लीजिएगा, ये फ्यूचर ऑफ एजुकेशन के हिसाब से और फ्यूचर ऑफ हमारा जो इंडिया का विषय है, क्योंकि आज का जो भी छात्र जो है, जो स्टूडेंट जो है, कल वो सिटीजन ऑफ इंडिया बनता है। और जो भी बच्चा जो पढ़ रहा है इन जैसे इंजीनियरिंग कॉलेजेस में जो फेक डेटा दे रही है, तो वो जो बच्चा है वो अनस्किलेबल हो जाता है। जब वो अनस्किलेबल होता है तब अनएम्प्लॉयमेंट बढ़ती है, जब अनएम्प्लॉयमेंट बढ़ती है तो हमारा देश का आर्थिक व्यवस्था में भारी बोझ पड़ती है। सो आप ध्यान से ये सब चीजें को आप ध्यान करके तय करके आप एक एडवांस में आप जो डेट या टाइम डाल के जाओगे तो ऐसा सब चीजें होता है, तो इसीलिए सरप्राइज विजिट कीजिए। उसी तरह आप लोग एक और काम कर सकते हो। वो काम क्या है कि जब भी आप इंस्पेक्शन के लिए आते हो, विजिट करते हो, एनबीओ हो या यूजीसी हो या आईसीटी के लिए आप जब आते हो, विजिट करते हो, तब वहां का बच्चों लोगों के साथ आप रैंडमली जाके पूछ लीजिएगा कि क्या है फैसिलिटीज और कौन कौन सा फैकल्टी है। उनका नाम पूछने के लिए आप क्या कर सकते हो कि अचानक से एक बच्चे को लेके आके आप वो स्टाफ कैबिन में लेके पूछ सकते हो कि कौन है ये स्टाफ और उनका एक्सपीरियंस क्या है। क्योंकि बच्चे लोग कभी भी ये होता है कि जब आप किसी से बोलोगे कि बच्चों को लेकर आओ, तो ये ऑलरेडी प्रिपेयर करके एक बच्चे को ट्रेनिंग दे के वो लोग लेके आते हैं। इसीलिए आप क्या कर सकते हो कि अचानक एक क्लासरूम जाइए, किसी ना किसी बच्चे को लेके आइए और पूछिएगा कि उनका स्टाफ प्रोफाइल जो है, फाइल जो है, उसको दिखाइए कि और पूछिए कि ये फैकल्टी काम करता है कि नहीं। तब बच्चा बोलता है कि क्या है असलियत। तो इसीलिए आप जरा सा ध्यान दीजिएगा। நீங்க ஃபேக்கல்ட்டியோட ஃபைலை வந்து நீங்க வாங்கிட்டு பொதுவாக என்ன நடக்கும் இன்ஸ்பெக்ஷன்லன்னா அதை வெரிஃபை பண்றீங்க, அந்த டேட்டா எடுத்து பார்ப்பீங்க, ரெஸ்யூம் எல்லாம் பார்ப்பீங்க, டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாம் பாக்குறீங்களா. அதுக்கு பதிலாக அந்த ஃபேக்கல்ட்டி யார் வந்திருக்காங்களோ உங்க ஃபேக்கல்ட்டியை நீங்க அழிச்சிட்டு எந்த டிபார்ட்மெண்ட்ல உங்க வேலை செய்யறவங்க டக்குன்னு ஒரு கிளாஸ் ரூம் போயிருங்க. கிளாஸ் நடந்துட்டு இருக்குன்னா அந்த கிளாஸ்ல போய் அந்த ஃபேக்கல்ட்டியை நிறுத்திட்டு, இந்த ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு தெரியுமா, என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க சொல்லுங்க பசங்களான்னு சொல்லுங்க. யாரும் சொல்ல மாட்டாங்கன்னா அதுல கண்டுபிடிச்சிடலாம் அவங்க இந்த கல்லூரியில வேலை செய்யற ஃபேக்கல்ட்டியா இல்லது வெளியில இருந்து வந்த ஃபேக்கல்ட்டியா அப்படின்ற ஒரு விஷயம். இது சிம்பிளான ஒரு விஷயம் தான், இது ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் கிடையாது. இதை வந்து கடைபிடிக்கிறதுக்கு பாருங்க இன்ஸ்பெக்ஷன் பண்றவங்க, சர்ப்ரைஸ் விசிட் பண்றப்போ. அதே மாதிரி என்ன ஆகும், சில ஃபேக்கல்ட்டி வந்து இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்க வேலை விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா, அலுமினி லிஸ்ட் எடுங்க. அலுமினி லிஸ்ட் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் எடுத்து அடிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் அடிச்சுட்டு வாட்ஸ்அப்ல நம்பர் இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த போட்டோ எடுத்து அனுப்புங்க. இவங்க பாத்திருக்கீங்களா, என்ன செய்யறாங்க, என்ன வேலை செய்யறாங்க அப்படின்றத நீங்க கேட்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க, என்ன உங்களுக்கு ஆசிரியரா இருந்தாங்களா இல்லையா அப்படின்றத கூட நீங்க கேட்கலாம். சோ அந்த அலுமினி நெட்வொர்க்கை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடைபிடிச்சா கண்டிப்பா வந்து இதுல மாற்றத்தை கொண்டு வரலாம். तो इसीलिए सरप्राइज विजिट कीजिएगा। सरप्राइज विजिट से ही आपको सच क्या है पता चलेगा। ये मेरा विनम्रता है। आप जरा जो भी देख रहे हैं, आप जरा ये 1 से 2 बार सोचिएगा। मैं अब तमिल में बात करने वाला हूं तमिल ऑडियंस के लिए। शुक्रिया जी। இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இதை ஹிந்தியில நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல இருந்து வர்றவங்களுக்கு வந்து ஹிந்தியில பேசினதா அவங்களுக்கு புரிகிறது. அதனாலதான் வந்து தமிழ்ல நம்ம சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு தெரியுதோ அப்படின்றது தெரியல, ஆங்கிலத்துல பேசினாலும் எவ்வளவு உங்களுக்கு புரியும் சொல்லி தெரியாது. அதனாலதான் ஹிந்தியில நடுவுல நான் பேசினேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அச்சுறுத்தலான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்றோம் அப்படின்னு சொல்றப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் கொடுங்க. திடீர்னு போங்க ஒரு காலேஜ்ல, ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, என்ன இருக்கு ஏதா இருக்கு, ரெஜிஸ்ட்ரி எடுத்து பாருங்க, வெப்சைட் எடுத்து பாருங்க, உள்ள இருக்கிற நபர்கள் யாரு, வேலை செய்யறவங்க குவாலிபிகேஷன் என்னன்னு பாருங்க. சில பேரோட குவாலிபிகேஷன் வேறையா இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து ஹையர் பண்ணிருப்பாங்க, அங்க வேலை செய்யறது வேற ஏதோ டிபார்ட்மெண்ட்ல பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் கிளியரா நீங்க ஸ்க்ரூட்டினி பண்ணி பாருங்க. அதை வந்து சர்ப்ரைஸ் விசிட் பண்ணாதான் உண்டு. நான் எங்களோட இன்னொரு நண்பரோட நான் பேசிட்டே இருந்தேன், இதை பத்தின தகவல்கள் வந்து நாம கேட்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக பேசிட்டே இருக்கும்போது அவரு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இபிஎஃப்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல யுஏஎன் நம்பர்னு கொடுக்கறாங்க. அந்த யுஏஎன் நம்பர் வழியாக கூட நீங்க பார்க்கலாம் இந்த கல்லூரியில தான் அந்த ஆள் வந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்களா இல்லையானா, அதுதான் உண்மையான டேட்டா கொடுக்கும். இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய இபிஎஃப் உடைய அந்த இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய யுஏஎன் நம்பரை வச்சு இவங்க வந்து வேலை செய்யறாங்களா இல்லையா. ஒருவேளை அவங்க வேலை செய்யல அப்படின்னா
அது வேலை செய்யாமலும் அந்த இடத்துல அவங்க பணியாற்றி கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்கு வந்து காமிச்சாங்க மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, ஒன்னா அவங்க வந்து அண்டர் பேடா இருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்கணுமோ அவங்க ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஏத்த மாதிரி அதை விட கம்மியான ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து காண முடியுது. அது இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா அவங்க அங்க வேலை செய்யல, டாக்குமெண்ட்ஸை வச்சு அவங்க அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு மட்டும்தான் வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து இருக்கும்ன்ற ஒரு விஷயம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீப காலமாக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குங்க. நான் வந்து ஒரு தனி நபருன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. எனக்கு ஒரு நெட்வொர்க்கே இருக்கு. அந்த நெட்வொர்க்கின் படி பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய நண்பர்களும் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய கல்லூரிகள்ல வந்து பணியாற்றி கொண்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய தகவல்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் இங்க வந்து சொல்ல விரும்புறேன். ஏன்னா அவங்க வந்து அவங்க பிரைவசியை வந்து விரும்புறாங்க. அதனாலதான் நான் இங்க வந்து சொல்ல விரும்புறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்ற ஒரு கருத்து, அதாவது வந்து ஒரு நபர் இதுல சொல்லல, என்னுடைய நண்பர்கள் மூலமாக நிறைய பேர் வந்து எனக்கு கிட்ட சொல்ற ஒரு கருத்தை தான் நான் இங்க பகிர்ந்து கொண்டுட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்ஷன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா பணத்தை வந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் அவங்க சொல்றாங்க. அதே போலவே பிஹெச்டி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தொகையை வந்து கொடுக்கறாங்க மேனேஜ்மெண்ட் சார்பாக. இதே மாதிரி நிறைய பேர் வந்து அங்க போய் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்க அவைல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு லீகலா ஏதாவது ஒரு ஸ்க்ரூட்டினி பண்ண முடியுமா, ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வர முடியுமான்றது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து யோசிக்கணும் அப்படின்ற விஷயத்த அவங்க சொன்னாங்க. அதே போலவே டோட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஓடிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வழியாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு தகவல் இன்னொரு நண்பர் சொன்னார். அதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே வந்து ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்றாங்க. அந்த நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்றதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் எந்த நாள் எந்த தேதியில வருவாங்கன்ற ஒரு மாசத்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்கனாலும் போதும், எல்லாம் இந்த கல்லூரி நிறுவனமும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உஷாராயிடும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா இதுல வந்து யாரு பலியாடாகிறாங்கன்னா ஏற்கனவே பணியாற்றி கொண்டு கூடிய ஆசிரியர்கள் தான் பலியாடாகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்றாட ஒரு பணி என்ன இருக்கு, அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லோட போட்டு எக்ஸ்ட்ரா பணிகள் செய்யறாங்க. என்னன்னா ஃபேக்கான இந்த டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்றதாகட்டும், ஃபேக்கான இன்ஃபர்மேஷனை கொண்டு வரதாகட்டும், இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க கோர்ஸ் ஒர்க்கு டீச்சிங் அந்த இதுலயே அவங்க ஈடுபாடு கொடுத்த ஃபேக்கல்டிஸ் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண கொடுக்கறாங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்க ஃபேமிலி ப்ரெஷர் எல்லாமே வந்து உண்டாகுது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலி ரொம்ப பெரிய ஒரு ட்ராமா வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்றதுல மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லி இன்னொரு ஆசிரியர் நண்பர் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதன் மூலமாக இதுக்கு வந்து ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, சடனான ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணாதான் உண்டு. திடீர்னு போய் ஒரு காலேஜ்ல விசிட் பண்ணுங்க, திடீர்னு போய் அந்த காலேஜ் போய் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் கொடுங்க, திடீர்னு போங்க ஒரு காலேஜ்ல ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, என்ன இருக்கு ஏதா இருக்கு, ரெஜிஸ்ட்ரி எடுத்து பாருங்க, வெப்சைட் எடுத்து பாருங்க, உள்ள இருக்கிற நபர்கள் யாரு, வேலை செய்யறவங்க குவாலிபிகேஷன் என்னன்னு பாருங்க. சில பேரோட குவாலிபிகேஷன் வேறையா இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து ஹையர் பண்ணிருப்பாங்க, அங்க வேலை செய்யறது வேற ஏதோ டிபார்ட்மெண்ட்ல பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் கிளியரா நீங்க ஸ்க்ரூட்டினி பண்ணி பாருங்க. அதை வந்து சர்ப்ரைஸ் விசிட் பண்ணாதான் உண்டு. நான் எங்களோட இன்னொரு நண்பரோட நான் பேசிட்டே இருந்தேன், இதை பத்தி நான் தகவல்கள் வந்து நாம கேட்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக பேசிட்டே இருக்கும்போது அவரு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இபிஎஃப்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல யுஏஎன் நம்பர்னு கொடுக்கறாங்க. அந்த யுஏஎன் நம்பர் வழியாக கூட நீங்க பார்க்கலாம் இந்த கல்லூரியில தான் அந்த ஆள் வந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்களா இல்லையானா, அதுதான் உண்மையான டேட்டா கொடுக்கும். இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய இபிஎஃப் உடைய அந்த இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய யுஏஎன் நம்பரை வச்சு இவங்க வந்து வேலை செய்யறாங்களா இல்லையா, ஒருவேளை அவங்க வேலை செய்யல அப்படின்னா அது வேலை செய்யாமலும் அந்த இடத்துல அவங்க பணியாற்றி கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்கு வந்து காமிச்சாங்க மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, ஒன்னா அவங்க வந்து அண்டர் பேடா இருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்கணுமோ அவங்க ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஏத்த மாதிரி அதை விட கம்மியான ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து காண முடியுது. அது இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா அவங்க அங்க வேலை செய்யல, டாக்குமெண்ட்ஸை வச்சு அவங்க அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு மட்டும்தான் வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து இருக்கும்ன்ற ஒரு விஷயம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீப காலமாக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குங்க. நான் வந்து ஒரு தனி நபருன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. எனக்கு ஒரு நெட்வொர்க்கே இருக்கு. அந்த நெட்வொர்க்கின் படி பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய நண்பர்களும் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய கல்லூரிகள்ல வந்து பணியாற்றி கொண்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய தகவல்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் இங்க வந்து சொல்ல விரும்புறேன். ஏன்னா அவங்க வந்து அவங்க பிரைவசியை வந்து விரும்புறாங்க. அதனாலதான் நான் இங்க வந்து சொல்ல விரும்புறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்ற ஒரு கருத்து, அதாவது வந்து ஒரு நபர் இதுல சொல்லல, என்னுடைய நண்பர்கள் மூலமாக நிறைய பேர் வந்து எனக்கு கிட்ட சொல்ற ஒரு கருத்தை தான் நான் இங்க பகிர்ந்து கொண்டுட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்ஷன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா பணத்தை வந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் அவங்க சொல்றாங்க. அதே போலவே பிஹெச்டி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தொகையை வந்து கொடுக்கறாங்க மேனேஜ்மெண்ட் சார்பாக. இதே மாதிரி நிறைய பேர் வந்து அங்க போய்
இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்க அவைல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு லீகலா ஏதாவது ஒரு ஸ்க்ரூட்டினி பண்ண முடியுமா, ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வர முடியுமான்றது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து யோசிக்கணும் அப்படின்ற விஷயத்த அவங்க சொன்னாங்க. அதே போலவே டோட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஓடிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வழியாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு தகவல் இன்னொரு நண்பர் சொன்னார். அதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே வந்து ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்றாங்க. அந்த நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்றதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் எந்த நாள் எந்த தேதியில வருவாங்கன்ற ஒரு மாசத்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்கனாலும் போதும், எல்லாம் இந்த கல்லூரி நிறுவனமும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உஷாராயிடும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா இதுல வந்து யாரு பலியாடாகிறாங்கன்னா ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் தான் பலியாடாகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்றாட ஒரு பணி என்ன இருக்கு அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லோட போட்டு எக்ஸ்ட்ரா பணிகள் செய்யறாங்க. என்னன்னா ஃபேக்கான இந்த டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்றதாகட்டும், ஃபேக்கான இன்ஃபர்மேஷனை கொண்டு வரதாகட்டும், இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க கோர்ஸ் ஒர்க்கு டீச்சிங் அந்த இதுலயே அவங்க ஈடுபாடு கொடுத்த ஃபேக்கல்டிஸ் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண கொடுக்கறாங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்க ஃபேமிலி ப்ரெஷர் எல்லாமே வந்து உண்டாகுது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலி ரொம்ப பெரிய ஒரு ட்ராமா வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்றதுல மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லி இன்னொரு ஆசிரியர் நண்பர் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதன் மூலமாக இதுக்கு வந்து ஒரு தீர்வு என்ன அப்படின்னா சடனான ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணாதான் உண்டு. திடீர்னு போய் ஒரு காலேஜ்ல விசிட் பண்ணுங்க, திடீர்னு போய் அந்த காலேஜ் போய் விசிட் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணாதான் என்ன ஆயிருக்கு என்ன ஆகலைன்றது தெரியும். ஏற்கனவே முன்கூட்டியே ஒரு பிளானை வந்து நீங்க ஷெட்யூல் பண்ணிட்டு இத்தனாம் தேதி இந்த இடத்துக்கு இந்த காலேஜுக்கு நாங்க விசிட் பண்றோம், இல்ல இந்த ரீஜனுக்கு நாங்க விசிட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாருமே உஷாராயிருவாங்கன்ற ஒரு விஷயம். இது வந்து எல்லாருமே மனதுல வச்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். அதே போலவே ஆசிரியர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏற்கனவே எம்ப்ளாயபிளா இருக்கிறவங்களுக்கு பிரஷர் உண்டாகிறதுல மாற்றுக்கிறதே கிடையாதுன்றது இந்த ஒரு தகவலை சொல்ல விரும்புறேன். அதே போலவே பெற்றோர்கள் வந்து இதுல கவனமா இருங்க. ஏன்னா தேவையில்லாம அனாவசியமா வந்து வெளியில இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வழியாக ப்ரொமோட் பண்ணக்கூடிய காலேஜஸ் ஆகட்டும், என்ன இருந்தாலும் உள்ள போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்து பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசி அலுமினிஸ் கூட ஒரு நெட்வொர்க் இருக்கு அவங்க கிட்ட நம்பரை வாங்கி, அதாவது ஒரு 10-15 பேர் கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்காங்கன்னா எல்லாருடைய நம்பரும் வாங்கி முடிஞ்ச அளவுக்கு அவங்க பெற்றவங்களோட கூடயும் பேசி பாருங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, கல்லூரி பரவாயில்லையா, நம்ம பையனை சேர்க்கலாமா அட்மிஷனுக்கு அப்படின்றது வந்து நீங்க ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்க. ஏன்னா திடீர்னு எல்லாமே நீங்க வந்து சேர்க்கிறோம், அப்படி டைம் ஆயிடுச்சு, நம்ம பையன் படிக்கணும், லேட் ஆயிட்டே போகுது, கல்லூரியில அட்மிஷன் பண்ணணும்ன்ற ஒரு நோக்கத்துல ஏதோ ஒரு கல்லூரியில நான் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சேர்த்து பணத்தை உங்களுடைய பணத்தையும் நீங்க வீணாக்குறது இல்லாம பையனுடைய ஃபியூச்சரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கேள்விக்குறியா மாத்திடுறீங்க. ஏன்னா ஸ்கில்ஸ் தான் இந்த காலத்துல ரொம்ப முக்கியம். ஸ்கில்ஸ் இல்லாம அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆயிட்டான் அப்படின்னா, அன்எம்ப்ளாயபிள் ஆயிட்டான் பையன் அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சிக்கல்ல வந்து குடும்பம் வந்து தள்ளப்படுது. ஏன்னா ஒரு குடும்பம் வந்து நல்ல ஒரு கம்பீரமான ஒரு குடும்பம்னா பிரச்சனை இல்ல. முதல் பட்டதாரியா ஒரு குடும்பம் தன்னுடைய பையனை வந்து பொண்ணை வந்து படிக்கணும்னு அனுப்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமை வந்து காத்து கொண்டிருக்குன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வா வரணும், நியாயமான தீர்வா வரணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா லீகல் ஃப்ரேம் ஒர்க்கோட என்ன விதமான மாற்றங்கள் வந்து எவ்விதமான மாற்றங்கள் கொண்டு வர்றாங்க அப்படின்றதும் நம்ம வருங்காலத்துல பார்க்கலாம். அதே போலவே இதுக்கேத்த மாதிரி சர்ப்ரைஸ் விசிட், சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன், அது ஏஐசிடி ஆகட்டும், என்பிஏ ஆகட்டும், யூஜிசி ஆகட்டும், இவங்க பண்ணாதான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கார மாற்றத்தை நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பதிவுல இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவல்ல நான் வந்து உங்களோட சந்திக்கும் வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் இந்த கருத்து போய் அடையட்டும், ரீச் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த பதிவுல உங்களோட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.